சென்னையில் இருந்து மலேசியா புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. ஓடுபாதையில் சென்றபோது விமானத்தின் டயர் வெடித்ததால் அவசரமாக நிறுத்தப்பட்டது. விமானி துரிதமாக செயல்பட்டு விமானத்தை நிறுத்தியதால் 160 பயணிகள் உயிர் தப்பினர். மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து வன்முறை நடந்து வரும் நிலையில் கடந்த 48 மணி நேரத்தில் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழர்கள் வசிக்கும் மோரே பகுதியில் ஏற்பட்ட வன்முறையால் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குஜராத் மாநில வதோராவில் பள்ளி குழந்தைகள் சென்ற படகு ஏரியில் கவிழ்ந்தது. இதில் 6 குழந்தைகள் நீரில் மூழ்கி பலியாயினர். இவர்களை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கூகுள் நிறுவனங்களில் கடந்த ஆண்டு சுமார் 12,000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் பணிநீக்க நடவடிக்கை தொடரும் என அதன் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 10 நாளில் மட்டும் கூகுள், ஆல்பபெட் நிறுவனங்களில் இருந்து சுமார் 1000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் இயங்கி வரும் பிரபல துணிக்கடையில் 10 வருடங்களுக்கு மேலாக பணி செய்து வரும் ஊழியர்களுக்கு 2 சக்கர வாகனத்தை பரிசாக வழங்கியுள்ளார் அந்த கடையின் உரிமையாளர் ரமேஷ் காந்தி என்பவர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய அரசு 30 லட்சம் கோடியை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைத்துள்ளதாக, இதன் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வந்தார். அவரை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றனர்.